மத்திய அரசோட ஈஷா அந்த சத்குரு அவர்கள் உறவுல இருக்காங்க. இவரை வளர்த்தெடுக்கிறதே மத்திய அரசுன்ற மாதிரி பேசுறாரு. அந்த ஈஷா யோகா மையம் இருக்கும் இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா தலைமையிடமே கோவையில தான் இருக்குது. கோவையில இருக்கணும் பொழுது தமிழக அரசுக்கும் அதற்கு பங்கு இருக்குன்னு தானே அர்த்தம். அது குறித்து பேச மாட்டாரு. இந்த கோபாலுக்கு பாருங்க, எங்கெல்லாம் பணம் விளையாடுற இடமா பார்த்தான் ஒருபோதும் மக்கள் பக்கம் நின்னதே கிடையாது கோபால். இத்தனைக்கு நிலத்தை வளைச்சு வச்சுக்கிட்டு என்ன யோகா மையம் மயிர் மையம் கட்டி வச்சுக்கிட்டான். ஆறாவன் கழிப்பாவன் திருவற்றியூர்ல மக்களை கிட்டத்தட்ட 5000 மீட்டர் இடிச்சு மக்கள் கதறி கத்தும் போது கோபால் வாய் திறக்க மாட்டாரு. என்ன கோபால், என்ன கோபால்? திமுக அரசை எதிர்க்காம தற்போது வளர்ந்து வரும் கட்சியா இருக்கக்கூடிய தாவேகாவை எதிர்க்கிறாங்க. இப்படி பண்ணும் பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு தான் பின்னடைவு, எதிர்க்க வேண்டியது பெரிய கட்சியான திமுகவை தான் அப்படின்ற ஒரு விமர்சனம் இருந்துட்டே இருக்கு. பின்னடைவா இருக்கக்கூடிய ஒரு செயலை திரும்ப திரும்ப எதற்காக சீமான் செய்கிறார்? தாவேகா என்பது ஒரு கிறுக்குத்தனமான ஒரு அரசியல் கட்சி தான். வரும்போதே அவன் பெரியார் தூக்கிட்டு வரான், கோவம் வருது. அப்ப அவன் சின்ன திமுக, இவன் பெரிய திமுக, அவன் சின்ன திமுக அப்படின்னு சொன்ன. திராவிடமும் தமிழ் தேசியமும் இது நல்ல கண்ணு, இது நல்ல கண்ணுன்னு சொன்ன. அப்ப லைட்டா ஜர்க் அடிக்குது. என்னடா தம்பி தம்பியா வரானா, தம்பி லூசா வரானா? சொல்லுங்களா, நான் ஓப்பனா சொல்றேன். 40 பேர் ஏன் செத்தான்னா இதுக்கு போறீங்க, அவன் பின்னால போறீங்க. அதுவே ஒரு அரை மெண்டலுங்க, திருசா கூட சுத்திக்கிட்டு இருக்குங்க. அது திமுகவை அடிக்காத நாம் தமிழ் கட்சியா தாவேகா அடிக்குது கேள்வி. நான் சொல்றேன், யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம கூட நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு தம்பி முருகேசன் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் தங்கச்சி. இப்போ ஈஷா யோகா மையம் குறித்து பல கருத்துக்களை அவருடைய ஊடகங்கள்ல அவர் பேசிட்டு இருக்காரு. அது குறித்த பல தகவல் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிருக்கிறது அதெல்லாம் சொல்லப்படுது. ஆனா அது குறித்து பேசும்பொழுது மத்திய அரசோட ஈஷா அந்த சத்குரு அவர்கள் உறவுல இருக்காங்க. இவரை வளர்த்தெடுக்கிறதே மத்திய அரசுன்ற மாதிரி பேசுறாரு. அந்த ஈஷா யோகா மையம் இருக்கும் இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா தலைமையிடமே கோவையில தான் இருக்குது. கோவையில இருக்கணும் பொழுது தமிழக அரசுக்கும் அதற்கு பங்கு இருக்குன்னு தானே அர்த்தம். அது குறித்து பேச மாட்டாரு. நீங்க ஈஷா யோகா மையத்தை பத்தி அவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னீங்க. அங்கே இருக்கிற தவறுகளை சுட்டி காட்டி அங்கே இருக்கிற எடுக்கிறாரு அப்படிங்கிறாரு. இந்த கோபாலுக்கு பாருங்க, எங்கெல்லாம் பணம் விளையாடுற இடமா பார்த்தான் இருப்பார். ஒருபோதும் மக்கள் பக்கம் நின்னதே கிடையாது கோபால். மக்கள் அவலத்தை கேட்கறதே கிடையாது. என்ன, மக்கள் துடிக்கும் போது நிற்கிறதே கிடையாது. அவர் எங்கே இருப்பார்? இப்போ யோகா அங்கே ஒரு சாமியார் இருக்கான், நான் தான் சிவன் சொல்லி அவர் இதெல்லாம் பெரிய கால கொடுமை நம்ம சொல்கிறோம். நம்ம இதே நாங்கள் அதிகாரத்தை வந்துட்டாக்க இவெல்லாம் அடித்து ஓட விட்டுருவோம். இத்தனைக்கு நிலத்தை வளைச்சு வச்சுக்கிட்டு என்ன யோகா மையம் மயிர் மையம் கட்டி வச்சுக்கிட்டான். ஆறவன் பிக்காளி போயாவன் இப்போ அதிகார பவர். அவன் பணம் கொடுத்துருக்கான், மத்திய அரசு பணம் கொடுத்துட்டான். தெம்பா இங்கே சாமி கும்பிட்றான். அவன் பாருங்க ஒரு நேரத்தில் பாருங்களேன், அந்த எல்லாத்தையும் ஆட விட்டுக்கணும் ஆடுவான். ஜங்கு தான் ஆடிட்டு இருக்கான். இதெல்லாம் கால கொடுமை நான் சொல்கிறேன். நாம் தமிழ் ஆட்சி வந்தால் நானே சட்டையை பிடிச்சி அடிச்சு ஓட விட்டுருவானே, போடா லூசு பயல அப்படின்னு. என்ன இப்போ இதுக்கு ஆராய்ச்சி பண்ணுறாரு? பணம் எங்கே பணம் இருக்கு பாருங்க. மக்கள் திருவற்றியூர்ல மக்களை கிட்டத்தட்ட 5000 மீட்டர் இடிச்சு மக்கள் கதறி கத்தும் போது கோபால் வாய் திறக்க மாட்டாரு. என்ன கோபால், என்ன கோபால்? எல்லாத்துக்கும் பேசுறீங்க கோபால். என்ன கோபால், பணம் மட்டும்தான் பேசுறீங்க கோபால், இதுக்கு பேச மாட்டேங்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், தாவேகா என்பது ஒரு கிறுக்குத்தனமான ஒரு அரசியல் கட்சி தான், இல்லைன்னு சொல்லல. அதே விஜய் நாம் வரவேற்றது உண்மைதான். அவர் தமிழ் தேசியத்தை ஆதரிப்பார், தமிழ் மண்ணை நேசிப்பார், மக்களை காப்பாற்ற நினைச்ச உண்மைதான். அதுக்கப்புறம் வரும்போதே அவன் பெரியார் தூக்கிட்டு வரான், கோவம் வருது. அப்ப அவன் சின்ன திமுக, இவன் பெரிய திமுக, அவன் சின்ன திமுக. அந்த கோபம் வரத்தனம் செய்யுது. ஆகவே சொல்றேன், ஐயா கோபால் அவர்களே, நீங்களா சொந்தமா சிந்திச்சு பேசுங்க, சொந்தமா மூளைக்கு வேலை கொடுங்க. திமுக சொல்லி சொல்லி செய்யாதீங்கன்னு சொல்றோம். அவ்வளவுதான் கோபாலுக்கு. வேற ஒன்றும் இல்லம்மா. அவர் பணம் கொடுத்தா பேசுவாருமா, பணம் கொடுத்தா பேச மாட்டாருமா. எல்லாத்துக்குமே எங்களை போல பேசுவாரா? எல்லா பிரச்சனைக்கும் பேசுவாரா? பேச மாட்டார். எங்கெல்லாம் வருமானம் இருக்கோ, எங்கெல்லாம் கட்டிங் விடுறாரோ அங்க பணம் வரலன்னா அதை சபைக்கு எடுத்து வருவார், ஊடகத்துக்கு கொண்டு வருவார். இப்போ இன்னும் பணம் சேரல, பில்லு செட்டில் ஆச்சுன்னா அப்படியே ஆஃப் ஆயிடுவார். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அவ்வளவுதான் கோபால். தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து அவங்களுடைய அரசியல் எதிரி திமுக அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்லி அவங்களுடைய அரசியல் காய் நகர்த்தலை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுடைய இலக்கு பெருசா இருக்கு. எடுத்த உடனே ஆளும் கட்சியை தான் தாங்கள் எதிர்க்கணும்ன்றதுல அவங்க உறுதியா இருக்காங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியினர் தன்னுடைய எதிர்ப்பு ஆளும் அரசை நோக்கி இல்லாம திமுக அரசை எதிர்க்காம தற்போது வளர்ந்து வரும் கட்சியா இருக்கக்கூடிய தாவேகாவை எதிர்க்கிறாங்க. இப்படி பண்ணும் பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு தான் பின்னடைவு, எதிர்க்க வேண்டியது பெரிய கட்சியான திமுகவை தான் அப்படின்ற ஒரு விமர்சனம் இருந்துட்டே இருக்கு. இப்போ பின்னடைவா இருக்கக்கூடிய ஒரு செயலை திரும்ப திரும்ப எதற்காக சீமான் செய்கிறார் சார்? பயந்துட்டான், நடுங்கி போயிட்டான்.
வர்ற கோபத்துக்கு எதை கொண்டு அடித்தா சரியாக இருக்குங்கிறது அவ்வளோ ஒரு கோபம் வருது எனக்கு. நம்ம என்ன சொல்கிறோம்னா, தங்கச்சி தம்பி வாங்க, இந்த மண்ணை காப்பாற்றுங்க. நீங்கள் மிகப்பெரிய ஒரு புகழ் வெளிச்சம், உங்களுக்கு ஒரு திரை கவர்ச்சி, ஒரு புகழ் வெளிச்சம் இருக்குது. அப்போ நாங்கள் இந்த 15 ஆண்டு காலமாக அந்த மண்ணுக்கு மக்களுக்கு நாங்கள் எவ்வளோ தான் புரட்சி செய்து மக்களுக்கு நின்று அங்கங்கே சிறைப்பட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி இந்த அரசுக்கு எதிராக கூக்குரலிட்டு நாங்கள் செத்தாலும் கூட நீங்கள் வரும்போது இந்த மக்களுக்கு துணையாக வரும்பொழுது, நல்லா புரியணும், மக்களுக்கு துணையாக வரும்பொழுது மக்கள் மகிழ்ச்சி அடைவான் என்ற ஒரே ஒரு நேர்கோட்டில் நிற்கிறோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் சொன்ன விஷயம். அப்போ தம்பியை நம்ம வரவேற்கிறோம். அப்போ நானே சில ஊடகத்தில் சொல்லியிருக்கேன், என் தம்பி வரட்டும் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கான். ஏன்னா தம்பி மக்கள் செல்வாக்கு கூட வராரு. அப்போ அவருக்கு பெரிய லெவலில் வாக்கு வங்கி இருக்குது. அந்த வாக்கு வங்கி பூரா திராவிடத்தை ஒழிக்க வந்திருக்கும், திராவிடத்தை ஒழிக்க வந்திருக்கும் என்று நம்பி வீணா போனவனாங்க. அப்படி என்ன சொன்னேன், திராவிடமும் தமிழ் தேசியமும் இது நொல்ல கண்ணு, இது நல்ல கண்ணுன்னு சொன்னேன். அப்போ லைட்டாக ஜர்க் அடிக்குது. என்னடா தம்பியாக வரானா, தம்பி லூஸாக வரானா அப்படின்னு யோசிக்க தோணுது தங்கச்சி. அதுக்கப்புறமா தான் அடுத்த பார்க்குறோம், கத்தி பேசுகிறார். என்ன அவர்லாம் ஒரு கொள்கை தலைவனான அண்ணனே அவர் கேள்வி கேட்குறாரு. அப்போ நாம் என்ன நினைக்கிறோம், சரி போன தேர்தலில் நமக்கு ஒரு ஆபத்து வரும். எப்பயுமே ஒரு சினிமாவிலேருந்து ஒரு சில்லறை பையனா வருவான், நம்மளை கெடுக்கத்தான். அனுப்புறது யார்? கார்பரேட்டர். என்ன அனுப்புவான், தமிழ் தேசியத்தை வளரவிடாமல் அடிக்கிறதுக்கு அனுப்புவாங்க. அப்போ போன வாட்டி கமலஹாசன், இந்த வாட்டி இந்த பையன் பிறகு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். வெயிட் பண்ணுறோம். உடனே அவசரப்பட்டு வரோம், அவர் மேலே நம்ம அள்ளி தூத்தலை, வெயிட் பண்ணுறோம். ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் அவருக்காக பேசுறது அவரை வீழ்த்துறதுக்கு இல்லை, அவரை காக்கிறதுக்கு தான். அது மேலே புரிஞ்சுக்கணும். இப்போ அவர் என் கூட வரல, நீ எப்பயுமே வரமாட்டே தெரிஞ்சு போச்சு எனக்கு. ஏன்னா உன் கொள்கையும் சித்தாந்தம் வேறு மாதிரி இருக்குது, எங்கள் கொள்கையும் சித்தாந்தம் வேறு மாதிரி இருக்குது. அப்போ தான் அண்ணன் சொல்கிறாரு, என்ன இப்போ வாடா போட்டு பார்த்துக்கிடுவோம். என்ன அப்போ சித்தாந்தமா சினிமாவா அப்படிங்கிற வார்த்தையை அண்ணன் பயன்படுத்துகிறாங்க. அப்போ நீங்கள் கேட்ட கேள்வி இப்போ நான் வர்றேன். இப்போ திமுகவை வீழ்த்த வேண்டிய கட்டாயம் இருக்கும்பொழுது விஜய் வீழ்த்த வேண்டிய தேவை எங்கே இருக்குது அப்படிங்கிறது நினைக்குது. அப்போ நாம் என்ன நினைக்கிறோம்னாக்க, விஜயை பார்த்து பயம் இல்லை, அச்சம் இல்லை, அவன்லாம் ஒரு ஆள் நாங்கள் பார்த்து பயந்துருவாங்க. தங்கச்சி சொல்லுங்க பார்ப்போம். இந்த மண்ணில் 15 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக களத்தில் நிற்கிறோம். நாங்கள் எந்த அச்சுறுத்தலுக்கும் பயப்படாத ஒரு பிள்ளைங்க நாம் தம்பிங்க மட்டும்தான். அது நல்லா நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதை தாண்டி இவன்லாம் வர்றான்னா இவனை பார்த்து நாங்கள் பயந்துருவோமா? ஒன்றும் கிடையாது தங்கச்சி. நல்வழிப்படுத்த சொன்னோம். இப்போ அண்ணன் படித்து சொன்னாங்க, இப்போ தம்பி அரசியலில் பார்த்து காலை வைக்கணும், இங்கே ஆமை இருக்காது முதலைகள் இருக்கும், உன்னை பிடிச்சி கடிச்சு விட்டுரும்டான்னாரு. இப்போ கடிச்சு விட்டுருச்சா? என்ன இன்னைக்கு கிராமம் தூரம் பாருங்கள், உன்னை அடிக்கிறதுக்கு செருப்பு தேடிக்கிட்டு இருக்கா, விளக்கமத்தை ஒத்து தேடிக்கிட்டு இருக்கா, வந்துருச்சா? இதைத்தான் படித்து சொன்னோம். தம்பி மாட்டிக்கிறா, தம்பி மாட்டிக்கிறாதுன்னு சொன்னோம். உனக்கு நாங்கள் சொன்னதை பார்த்தாக்க உங்களுக்கு புரியல. என்ன இப்போ தானா நீ படிட்ட, இப்போ தப்பி எங்கே ஓட்டிருக்க? மோடிக்கிட்ட ஓடிருக்க, மத்திய அரசு ஓடிட்ட. ஃபஸ்ட்டு ஆதோஜனா ஓடுறான், விமானம் படித்து ஓடுறான். ரெண்டாவது நீ இங்கேருந்து கால் பண்ணி பேசுகிற. இப்போ எங்கே போய் நிற்கிற? எடப்பாடி பழனிசாமி நிற்கிற. இப்போ 2026 முடிஞ்சோன்னே இருப்பியா? நாங்கள் இருப்போம், நீ இருப்பியா? இருக்க மாட்டேன். எங்களை பொறுத்தல அவருடைய மதிப்பீடுன்னு சொன்னால், எப்படி ஐயா மையம் கமலஹாசன் போனாரோ நீ ஒரு கமலஹாசன், எங்களுக்கு அவ்வளோதான் உன்னுடைய மதிப்பீடு. ஏன்னா உன்னை போல் 1000 அப்பாட்டக்கரை பார்த்தவங்க நாங்கள் உண்மையிலேயே தான் மண்ணுக்கும் மக்களுக்கும் உறுதியாக நிற்கிற பிள்ளைங்க. இனி வரும் காலங்களில் எதையும் எழுத்து நிற்க இருக்கிறோம். நாங்கள் ஒன்று அடிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருந்தது. கருணாநிதி திமுக திராவிட மாடல் தெரிஞ்ச வந்தான் தமிழர்களை அழிக்கிறதுக்கு. அப்போ தமிழக விரோதி. அப்போ தமிழ் தேசியமாக திராவிடமாக இருக்கும்போது, அப்போ திராவிடத்தை ஒழிச்சா மட்டும்தான் தமிழ் தேசியம் ஜெயிக்குன்னு ஒரு நிலைப்பாடு வரும்போது நாங்கள் திராவிடத்தை அடிக்கிறோம். ஆனால் குறுக்க நிமிந்த அப்போ என்ன பண்ணணும்? நாங்கள் திராவிடத்தை கருவறுக்க துடிச்சு கொண்டிருக்கும் போது, திராவிடத்தை அடித்து ஒழிக்கும் போது நீ குறுக்க வந்து விடுற. அப்போ ஒன்று ஒரு விடுறதா இல்லையா? அந்த ஓதான் இந்த ஓதை பெருசா இல்ல. நாங்கள்லாம் அடிச்சா அவரே பாடப்ப, நான் அடிச்சா தங்க மாட்டேன்னு 4 மாதம் ராஜா 40% தூங்க மாட்டேன். அந்த மாதிரி நாங்கள் அடிப்போம். ஏன்னா சீமான் தம்பிக்கு நீ நினைக்கிற மாதிரி ரசி குஞ்சு கிடையாது, மறையேறு பசங்க இல்லை, கர்ணம் போடுற பசங்க இல்லை. ஏன்னா புரட்சிவாதிகள்.
இந்த மண்ணை நேசிக்கிறவன், இந்த மண்ணுக்கு குரல் கொடுக்குறவன், என்ன இந்த மண்ணை பாதுகாக்கிறவன், காட்டை நீராக்கிறவன், எல்லா உயிரையும் பாதுகாக்கிறவன், அப்படிப்பட்ட தம்பிங்க தான் சீமான் தம்பிகள். இதை நீங்கள் முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். நாங்கள் யாருன்னு சும்மா 10 பரணமா இவ அப்படி சொல்லவே கூடாது. நாங்கள் வேற, நீ வேற. இன்னைக்கு இருக்கிற ரசிகை குஞ்சு ஒரு நாளைக்கு இருப்பானா? இருக்க மாட்டான். இப்பயே பாதி பேர் போயிட்டான் உன்னைய பார்த்துட்டு. நல்ல ஒரு அரசியல் தலைவனுக்கு அழகு என்ன, அந்த மக்களை அரசியல்படுத்துவது. அப்போ என்ன பண்ண, தங்கச்சி உங்களுக்கு ஓப்பனாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன், தங்கச்சிக்கு சொல்கிறேன். நாளைக்கு வந்து ஒரு பொதுக்கூட்டமோ மாநாடோ நடக்குதுன்னு சொன்னால் அன்று இரவே அண்ணன் சீமான் அந்த இடத்தை ஆய்வு செய்வார். யாருக்கா தெரியுமா? நள்ளிரவு இருக்கும், 2 மணியாக இருக்கும், அண்ணன் ஆய்வு செய்வார். அப்போ ஆய்வு செஞ்சுட்டு, தம்பி சரியாக இருக்குது, இது இங்கே இருக்குது, இப்போ வாகனம் இங்கே நிறுத்த போகிறீங்க, தம்பி தண்ணி பிள்ளைகளுக்கு எப்படி வரப்போகுது, பைப் போட போகிறீங்களா, எப்படி குடிக்க போகிறாங்க, அவள் எப்படி போய் சேரும் அவங்களுக்கு, இப்போ உணவு யார் எப்படி பண்ணியிருக்கீங்க, இப்போ பொதுவாக எவ்வளோ பேர் வருவாங்க, இவ்வளவுத்தையும் அண்ணன் ஆய்வு பண்ணுவார். அவர் தலைவன். நீ வரவேனா தற்கொலைன்னு பார்த்தா நீ பெரிய தற்கொலையாக இருக்க. எங்க வரும்போது ஒருத்தர் லைட்டை ஆன் பண்ணுறாங்க, அவன் சைக்கோ இல்லையாங்க? அவரு ரசிகர்களை மகிழ்விக்கிறதுக்காக எது மகிழ்வு? செட்டை போட்டு மூக்கிட்டு சாவடிக்கிறதா? நான் சொல்லிட்டுங்களா, நான் ஓப்பனாக சொல்கிறேன். 40 பேர் ஏன் செத்தான்னா, நீ அந்த ஊர் வரும்போதே ஏஞ்சி நின்று கையை காமிச்சு தொலைச்சிருந்தா கம்யூனிட்டி அவன் அங்கேயே அப்படியே பாட்டு போயிருப்பான்டா. நீ செட்டரை மூட்டுங்க வந்துட்ட, எல்லாரும் இங்கே வந்துட்டான். அப்போ ஒரு கூட்டம் 2 கூட்டம் ஆகி போச்சு. அது சொல்ல வேண்டாம். அந்த பிக்காளிப்பலுக்கு அவனுக்கு அறிவு கிடையாது. என்ன, அவனை பின்தொடர்பவனுக்கு அறிவு கிடையாது. இது ஒன்றே ஒன்று, மக்களே தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒன்று. அவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளாவன்? இந்த இப்போ சுதந்திரம் அடைஞ்ச ஐயா நல்ல கண்ணோட பேரன் அவன். எதுக்கு போகிறீங்க அவன் பின்னால் போகிறீங்க? அதுவே ஒரு அரை மெண்டலுங்க, திருசா கூட சுற்றிக்கிட்டு இருக்குங்க. அது என்ன, அதை போய் சுற்றிக்கிட்டு பின்னால் போய்கிட்டு அதெல்லாம் கேவலம், அதெல்லாம் பேசக்கூடாது, தப்பு. என்ன, அதெல்லாம் அந்த நாயெல்லாம் தூக்கி ஓரம் போடு. நாம் புரட்சிவாத பிள்ளைங்க. வருகின்ற 26 நாங்கள் அடிக்கிற அடி, நீ கேட்டீங்க திமுகவை அடிக்காத நாம் தமிழ் கட்சி ஏன் தாவேக்கா அடிக்குதுன்னு உங்கள் கேள்வி. நான் சொல்கிறேன், தாவேக்கா நாங்கள் திமுக அடிக்க போயிட்டு குறுக்க வராத, கொண்டுருவோம். மரியாதையாக ஓடி ஒழிஞ்சுக்கோ. எங்களுக்கும் திமுக தான் சண்டை. நீ சொன்னிய தாவேக்கா, போயா நீ யாருன்னு தெரியாது, விளங்காத பயில. நாங்கள் அடிக்கிற அடி தமிழ் தேசியமா திராவிடமா, நாத்தாக்காவா திமுகவா? இந்த போர் நடக்க போகுது 26. நல்லா பார்த்துக்கிட்டீங்க. இந்த போர் நடக்க போகுது. இந்த போர் நடக்கும்போது நீ குறு வரக்கூடாது. ஏன்னா இந்த சின்ன சின்ன பசங்களை விட்டு பேச விடுறது, தப்பான வார்த்தையை பயன்படுத்துறது கேவலமா இல்லையா? அதுக்கு யார் பொறுப்பேற்கணும்? இந்த பிக்கலை போய் தான் பொறுப்பேற்கணும். இப்போ இவன் அரமெண்டில் இருக்கான், இவனுடைய பொறுப்பேற்பான். இவனுக்கு ஒன்றும் தெரியாது தங்கச்சி, எழுதி கொடுத்தா படிப்பான், அவ்வளோதான் விஜய். எதை எழுதி கொடுத்தா அவன் படிச்சுட்டு போவான். அவனுக்கு ஒரு மண்ணும் தெரியாது. அவனுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் சினிமா, தெளிவாக தெரிஞ்ச விஷயம் அந்த நடிகை, அவ்வளோதான். வேணாம், ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது. நம்ம அப்படி கேவலப்பட்ட பிள்ளைகளில் நம்ம வந்து சீமான் தம்பிகள். நம்ம வந்து என்ன, அது அந்த பிள்ளை பேரை சொல்லி ரொம்ப கேவலப்படுத்த வேண்டாம். ஏன்னா அவன் எப்படியோ போகிறான், அவன் சொந்த பிரச்சனை, அவன் எங்கேயோ போய் தொலைகிறான், சாகிறான், நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆகவே சொல்கிறேன், நடக்க போகிற சண்டை திராவிடமா தமிழ் தேசியமா, வரவிருக்கின்ற 26 தேர்தலில் வந்து உறுதியாக நாங்கள் வெல்லுவோம். அது எந்த மாட்டு கருத்தும் இல்லை. அது குறுக்க எவன் வந்தாலும், விஜய் மாதிரி எவன் வந்தாலும் அடித்து ஓட விடப்படுவீங்க. அதை மாட்டு கருத்தில் எழுதி வச்சுக்கிங்க. தமிழக அரசியல் களம் குறித்த பல விஷயங்கள்ல ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக எங்க கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.